Hi friends, welcome to the channel. இந்த வீடியோ நம்ம வந்துட்டு 2024 ரிலீஸ் ஆன போன் லேக் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மேன்சன், அதாவது அந்த மேன்சனில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்சன் தான். அது போல் ஒரு லேக்கும் இருக்குது. இப்போது அந்த மேன்சனை வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க. அந்த வீக்கெண்டை வந்து ஜாலியாக கொண்டாடுறதுக்கு வந்து அந்த மேன்சன் புக் பண்ணுறாங்க. அந்த மேன்சனில் யாருமே இருக்க மாட்டாங்க, புக் பண்ண அந்த ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அவங்க அந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க ரீச் ஆகிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது அவங்க எதிர்பாராத விதமாக இன்னொரு கப்புள்ஸ் வந்து அந்த மேன்சனுக்கு வராங்க. இப்போ இவங்க பேசிக்கிறாங்க, என்னென்னா நான் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அதனால் நீங்கள் வந்து போயிடுங்க, இது எங்களுடைய வீக்கெண்ட் நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதீங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது வந்த கப்புள்ஸ் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ரெண்டாவது வந்திருக்கோம், அதனால் நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் வச்சுக்கோங்க, நம்மளும் இவங்க சேர்ந்து இந்த வீக்கை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜாலியாக ஃப்ரெண்டாக பேச ட்ரை பண்ணி இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. அதனால ஃபஸ்ட்டு அந்த கப்பலும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மேன்சனுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் டே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது, என்ஜாய் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, அந்த டே நல்லா தான் போகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த பையனை அந்த பொண்ணும், இந்த பொண்ணு அந்த பையனை வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அவங்க மைண்டை வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா, நீ லவ் பண்ணுற பொண்ணு வந்து உனக்கு ட்ரூவாக இருக்காளா, அந்த மாதிரி இந்த பொண்ணிட்ட போய்ட்டு நீ லவ் பண்ணுற பையன் வந்து உனக்கு ட்ரூவாக இருக்கானா, இதுக்கு வந்து தப்பே பண்ணதே கிடையாதா, இந்த மாதிரி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வந்து மைண்ட் அளவில் வந்து ஒரு டவுட்டை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. இவங்க லவ் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இதை ஏன் பண்ணுறாங்க இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்களுமே அதாவது ஃபஸ்ட்டு அந்த கப்பலுமே இவங்க விரிக்கிற வலையில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது அந்த கப்பல் வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கப்பலை ரெண்டாக பிரித்து அவங்கள தப்பை வச்சு அவங்க லவ் வந்து பிரேக்கப் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதை ஏன் பண்ணுறாங்க, இந்த ட்ராப்பில் அவங்க மாட்டினாங்களா இல்லை வெளியே வந்தாங்களா? ஸோ ரெண்டாவது அந்த கப்பல் வந்து எதுக்கு ஃபஸ்ட் அந்த கப்பலை ஒரு மேனிபுலேஷன் பண்ணி பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் படத்தில் மீதி கதை. இந்த படத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா 18+ சீன்ஸ் வந்து நிறையவே இருக்குது, பிளட்டு வயலன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதனால் தனியாக பார்க்கறது நல்லது. இது ஒரு 2 ஹவருக்குள்ளே ஒரு 1 hour 45 minutes தான் வரக்கூடிய படம் தான். இது ரொம்ப சின்ன படம் தான். ஒரு கதை ஆரம்பிக்கும், மேன்சனுக்குள்ளே வருவாங்க, அது இல்லாமல் இன்னொரு கப்புள்ஸ் வருவாங்க, அவங்க வந்து இவங்களை மேனிபுலேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ராப்பில் இவங்க விழுந்து இவங்க பிரிஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்தில் மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான். உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு சைக்காலஜி த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு இந்த படத்தை பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 18+ படம், அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, தனியாக பார்க்கறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.